விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபியின் வணக்கங்கள். அப்புறம் இந்த நேற்றைக்கு 23/7/2024 டிஎன்யூஎஸ்ஆர்பியினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் ஒரு அறிவிப்பு பார்த்தேன். அதில் என்னென்னா அவங்க அந்த ஏற்கனவே அந்த 30/7/31/7 அதில் போட்டிருந்தாங்கல்ல அந்த அடிஷனல் கேண்டிடேட்ஸுக்கான அந்த சிவி, பிஎம்டி, இடி, பிஇடி அந்த டெஸ்ட்டு அது வைக்கிறதா போட்டிருந்தாங்க ஆர்ஆர் ஸ்டேடியத்தில். அது கொஞ்சம் ரீஷெட்யூல் ஆகிருக்காம்ப்பா. ஆனால் வருகிற 7/8/2024 அண்டு 8/8/2024 ஆனால் ஆகஸ்ட் மாதம் வைக்கிறாங்க. என்னங்க நடக்குது டிஎன்யூஎஸ்ஆர்பியில்? பார்க்கையில் அது எப்படி தெரியுது? என்ன அவ்வளோ விளையாட்டுத்தனமாவா இருப்பீங்க? மிகுந்த ஆச்சரியமாகவும் மிகுந்த வேதனையாகவும் இருக்குது. உண்மையாகவே இது ஒரு தகுதியுள்ள ஒரு லட்சக்கணக்கான ஏழைப்பட்ட மாணவர்களின் ஏழைப்பட்ட இளைஞர்களின் லட்சிய கனவுங்க டிஎன்யூஎஸ்ஆர்பி. உங்கள் இஷ்டத்துக்கு விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க. அதாவது கம்யூனல் ரோஸ்டர்ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான ப்ராசஸ்ஸு. ஏன்னா அது அந்த எக்ஸாம் முடிஞ்சோடனே கரெக்டாக பார்த்துருந்துருக்கணும். அதாவது இந்த ஏதாச்சும் மால் ப்ராக்டிஸ் பண்ணணும், யாரையாச்சும் ஒரு தகுதி இல்லாத நபரை மினிஸ்டர் சொன்னார், அவர் சொன்னார்னு சிபாரிசின் அடிப்படையில் உள்ளே சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட இந்த குளறுபடி இருக்கலாம், இந்த தடுமாற்றம் இருக்கும் அப்படின்னு கூட நான் நம்புவேன். ஆனால் இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பியினுடைய சேர்மன் மேடத்தை பொறுத்தவரை 100% எந்த மால் ப்ராக்டிஸுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கை முழுமையாக இருக்குது. அப்போ என்ன, அந்த கீழே இருக்கிற ஆட்கள் சரியில்லையா? அந்த எம்ப்ளாயி, அந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், இந்த உங்கள் கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள், அந்த சாஃப்ட்வேர் ஹேண்டில் பண்ணுற ஆட்கள், அவங்க சரியில்லையா? இது என்ன நடக்குதுன்னே புரிஞ்சுக்கிற முடியலையாங்க. இந்த எதிர்கட்சிக்காரங்க கேட்பாங்கல்ல, ஆளுங்கட்சி தரப்பில் சில விஷயங்கள் குறித்து நீங்கள் வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க அப்படின்னு சொல்லி, அது மாதிரி தான் கேட்கணும் போல். ஆஸ்பிரன்ஸு சார்பாக நீங்கள் இந்த 2023 நோட்டிஃபிகேஷன் அறிவித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் டிஎன்யூஎஸ்ஆர்பி தரப்பில் இந்த காமன் ரெக்ரூட்மெண்ட்டு, ஜாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட்டு இதில் என்னதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடணும் போல். ஏன்னா அந்த 21/6/2024 தீர்ப்பு, அந்த தீர்ப்புக்கு பிறகு அவங்களே ஒரு 3 மாதம் டைம் கொடுத்துருந்தாங்க ஹைகோர்ட்டில். சரின்னு சொல்லி கரெக்டாக நடக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். அவசரமாக ஒரு 303 பேர் அதில் தகுதியான ஆட்கள் அப்படின்னு சொல்லி போட்டிங்க. அவ்வளோ அவசரமாக போட்டுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கூட அதனை தொடர்ந்து அப்போ கூட ஒரு பதிவு போட்டிருந்தோம் 5/7/2024. பரவாயில்ல, இந்த நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு வேகம் எடுக்கும் டிஎன்யூஎஸ்ஆர்பி அப்படின்னு சொல்லி வேகம் எடுத்தீங்க. 303 பேர் போட்டிங்கல்ல, அந்த யார் அந்த அடிஷனல் கேண்டிடேட்டு, யார் அதற்கு தகுதி வருது அப்படின்றதுல கொஞ்சம் டைம் எடுத்து போட வேண்டியது தானே. இப்போ நேற்று வெளியிட்டதில் பார்த்தோம்னா கூடுதலாக ஒரு 57 பேர். இப்போ டோட்டல் அந்த அடிஷனல் கேண்டிடேட்டு 360 பேர் ஆகிட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு அந்த 30-31 ஃபிக்ஸ் பண்ணிங்கல்ல. இப்போ எனக்கு என்னுடைய தகவல் அது அந்த வென்யூ ஆர்ஆர் ஸ்டேடியம் போட்டிருந்தீங்க. அப்போ இவங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டு, என்டியூரன்ஸு, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு இதுக்கானது ஆர்ஆர் ஸ்டேடியம் தான். அப்போவே நான் காமனாக சொல்லியிருந்தேன், இது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடியவர்களுக்கு அந்தந்த மாவட்டத்தில் வைக்க முடியாது, எல்லாத்தையும் ஒன்றா தப்பாக கலெக்ட் பண்ணுவாங்க, எந்த டேட்டுன்றதை பின்னாடி அறிவிப்பாங்க, ஒன்றா கலெக்ட் பண்ணி ஆர்ஆர் ஸ்டேடியத்தில் தான் வைப்பாங்கன்னு சொல்லி கரெக்டாக அங்கே தான் நடந்துச்சு. இந்த 30-31 டேட் ஃபிக்ஸ் பண்ணும் பொழுது அதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? ஆர்ஆர் ஸ்டேடியம் வெதர் இட் இஸ் ஃப்ரீ ஆர் நாட் அது பார்க்கணும்ல. உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அதாவது நம்மளுடைய காவல்துறையில் இப்போ டிஜிபியாக இருக்கக்கூடிய டிஎன்பிஹெச்சிசியில் இருக்கிறாங்க, தமிழ்நாடு போலீஸ் ஹவுசிங் கார்பரேஷன். அதனுடைய டிஜிபியாக இருக்கக்கூடிய திரு ஏகே விஸ்வநாதன் ஐபிஎஸ் அவங்க தன்னுடைய 34 ஆண்டுகால ஐபிஎஸ் வாழ்க்கை, இந்தியன் போலீஸ் சர்வீஸ் வாழ்க்கை முடித்து ஓய்வு பெறுறாங்க. எப்போ? இந்த 31/7. டிஜிபி லெவலில் இருக்கக்கூடிய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய எந்த அதிகாரி ஓய்வு பெற்றாலும் அவர்களுக்கு சென்னையில் ஆர்ஆர் ஸ்டேடியத்தில் தான் செர்மோனியல் பரேடு நடக்கும். செர்மோனியல் பரேடுன்றது அவர்களை வழி அனுப்பி வைக்கிறது. அது அந்த தமிழ்நாடு காவல்துறை சார்பாக ஒரு ஹானர் பண்ணி அவர்களை வழி அனுப்பி வைக்கிறதுக்கான ஒரு பரேடு. அவங்க அன்றைக்கி அந்த பரேடை ஏற்றுக்கிட்டு அவங்க செட்டப் பண்ணி வைப்பாங்க. இது இவர் ரிட்டையர் ஆகிறது நல்லாவே தெரியும். கூடுதல் தகவலாக நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி சேர்மன் திருமதி சீமா அகர்வாலனுடைய கணவர் தான் திரு ஏகே விஸ்வநாதன். நல்லாவே தெரியும் அவருடைய ரிட்டையர்மெண்ட்டு. அன்னைக்கு டேட்டுக்கு அந்த கிரவுண்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. இது எப்படி கவனிக்க தவறிட்டீங்களா? இது கவனிக்க தவறிட்டோம் அப்படின்றத கொஞ்சம் கூட ஏற்றுக்கிடவே முடியலை.
அந்த டேட்டை அந்த கிரவுண்டு ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? அவங்க ஏறத்தாழ 27, 28 வந்து சிட்டி ஏஆர், சென்னை சிட்டி ஏஆர் அந்த செரிமோனியல் பரேடுக்கு தயார் பண்ணுற அளவுக்கு அந்த கிரவுண்டை டேக் ஓவர் பண்ணிக்கிடுவாங்க. நீங்கள் எப்படி அதுக்குள்ளே அன்றைக்கி டேட்டுக்கு வச்சிங்கன்னு சொல்லி தெரியலை. அப்போ இது மேடம் நாலேஜ் இல்லாமலே நடக்குதா? அதுதான் கேட்குறேன். டோட்டலாக நீங்கள் வெள்ளையறிக்கை தான் வெளியிடணும் போல். மேடம் தவிர அந்த கீழே இருக்கக்கூடிய ஆட்கள் யாரும் வந்து இதில் வந்து சரியாக இருக்கிற மாதிரி தெரியலை. இப்போ வந்து ஒரு 360 பேர் ஆயிடுச்சு. இதாச்சும் சரியாக இருக்குமா என்னன்னு சொல்லி தெரியலை. அப்புறம் பார்த்தோம்னா இந்த நேற்றைக்கு அறிவிப்பு கொடுத்துருக்கீங்கல்ல, அதுலேயே வந்து அந்த அடுத்த நோட்டிஃபிகேஷன், இந்த ஜாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் காலத்தில் ஒன்று கொடுத்துருக்கீங்க. இந்த டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வில் பி அனௌன்ஸ்டு லேட்டர். லேட்டர்னா என்னவா, எப்படி புரிஞ்சுக்கிறதா? லேட்டர்னா நீங்கள் நாளைக்கு சொன்னாலும் லேட்டர் தான், அடுத்த வருஷம் சொன்னாலும் லேட்டர் தான் சொல்லுவோம்ல எப்போ அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டோம்மா. முதல்ல இப்போ இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய பிள்ளையை சுகப்பிரசவமாக வெளியே கொண்டு வாங்க சாமிகளா. அது மட்டும்தான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது, கெஞ்சி கேட்டுக்கிறது, மன்றாடி கேட்டுக்கிறது. அந்த குழந்தை சுகப்பிரசவமாக ஆகட்டும். இந்த ஜாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட்டு, காமன் ரெக்ரூட்மெண்ட்டு இதில் என்ன குளறுபடி இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அதனால் வந்து இப்போயும் சொல்கிறேன், இதுக்குள்ளே ஏதோ மால் ப்ராக்டிஸ் நடக்குது அப்படின்ற சந்தேகம் ஒரு துளியளவும் கிடையாது. ஆனால் நீங்கள் சொதப்பலாக பண்ணுறதே பெரிய வெக்கக்கேடான விஷயம் தானே. அதனால் வந்து இந்த மிக விரைவாக 12 வாரம் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த டெஸ்ட்டு முடிச்சு முதல்ல வந்து ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுங்கள். அப்புறம் அதுக்கடுத்து இது முடிஞ்சதுதான் கட்டாயம் வந்து அந்த போலீஸ் செலெக்ஷன் வரும். நீங்கள் திரும்ப அந்த போலீஸ் செலெக்ஷனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்கப்பா. ஆனால் அது எப்போ வருது என்ன ஏதுன்னு சொல்லி அது என்ன நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தாலும் இந்த பார்க்குறீங்கல்ல, ஒவ்வொரு நாளும் இதில் எந்த தகவலும் யார் சொன்னாலும் சரி, ஆனால் அது வந்து இன்க்ளூடிங் மை செல்ஃபு, ஆனால் சொன்னாலும் அதை நம்ப முடியாது. நம்பாதீங்க, வேண்டாம், வெயிட் பண்ணுங்கள். சும்மா வந்து அதான் வந்து சில விஷயங்கள் உங்களால் மாற்றவே முடியாது அப்படின்ற விஷயங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் மாற்ற முடியாத விஷயங்களை ஏற்றுக்கிட்டு அதனோடு தான் நம்ம பயணப்படணும். அது மாதிரி தான் இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி குளறுபடியை நீங்கள் தனிப்பட்ட ஆஸ்பிரன்சி இண்டிவிஜுவல் நினச்சி மாற்றக்கூடிய விஷயம் கிடையாது. ஆனால் எவ்வளவோ சொல்கிறேன், எவ்வளவோ வந்து கேட்குறேன், அவங்களும் வந்து என்னென்னோ முயற்சி பண்ணியே இது இவ்வளவு குளறுபடியாக இருக்கிறதுல நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் என்ன செய்வீங்க, ஆஸ்பிரன்ஸ் என்ன செய்வீங்க? வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அதனால் வெயிட் பண்ணுங்கள். நம்ம மன்றாடி ஆஸ்பிரன்ஸ் சார்பாக ஆனால் மிகுந்த தாழ்மையோடு கேட்டுக்கிறது வந்து ஆஸ் ஏர்லியர் as பாசிபிள் இந்த ரிசல்ட்டை வெளியிடுங்க. அப்புறம் நீங்கள் வந்து பின்னாடி லேட்டர் சொல்கிறது வந்து பின்னாடி பார்த்துக்கிடுவோம். அதனால் இந்த ரிசல்ட்டை வெளியிடுங்க. அப்புறம் நம்ம சேனல் சார்பாக 34 ஆண்டுகள் பணிமுடித்து செல்லக்கூடிய திரு ஏகே விஸ்வநாதன் ஐபிஎஸ் சார் அவர்களுக்கு மிகுந்த வாழ்த்துக்கள். ஏன்னா அவங்க வந்து நல்ல முறையில் உடல் ஆரோக்கியத்தோடு, மன ஆரோக்கியத்தோடு, குடும்பத்தோடு அவர்களது ஓய்வு காலத்தை மிக சிறப்பாக, ஏன்னா அவங்க வந்து அட்வொகேட் ப்ரொஃபஷன், அவர் வந்து எம்எல் முடித்தவர், அப்புறம் அது பிறகு பிஹெச்டி முடித்தவர். அதனால் இந்த ஓய்வு என்பது கட்டாயம் உறக்கமாக இருக்கக்கூடாது. லா ப்ரொஃபஷனுக்கே வரலாம். அவருடைய சேவை தொடர்ந்து நம்மளுடைய காவல்துறையினருக்கு பயன்படணும் அப்படின்றத நம்மளது சேனல் சார்பாக கேட்டால் அவருக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா ஆஸ்பிரன்ஸு. அப்புறம் இன்னமும் கூட நீங்கள் நம்ம சேனல் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களது ஆதரவோடு தான், உங்களது குரலாகத்தான் நான் ஒலிக்கிறேன். நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுறது, அதிகப்படியாக கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம் மேடம், இந்த இதில் நாங்கள் ஒத்துக்கிறோம், எங்களுக்கு விரைவாக வெளியிடுங்க அப்படின்னு உங்கள் சார்பாக நான் கேட்குறேன்ல, இதெல்லாம் கமெண்டில் சொல்லுங்கள். கமெண்ட் ஆல்சோ எல்லாம் வந்து அங்கே போகுது. டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு நம்ம பதிவு, கமெண்ட்டு, நீங்கள் லைக் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது, எவ்வளோ பேர் பார்க்குறீங்க அப்படின்றது எல்லாம் போகுது. அதனை பொறுத்து தான் ஒவ்வொரு நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படுது. கொஞ்சம் விரைவுபடுத்துறதுக்கு தான் இதை கேட்குறேன். அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் சந்திப்போம். வணக்கம்.